ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குயிக்காக டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா முதல்ல நம்ம மைண்டுக்கு வர்றது கேசரி தாங்க. ஆமாங்க, பட் நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு அந்த கேசரி காலையில் செஞ்சோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கவே இருக்காது. நிறைய பேர் கல்யாண கேசரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பட் அது செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வருதா? இல்லை, நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. நானும் அந்த மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே வரல. பட் கடைசியாக அதோட சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இதே மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா கூட மதியம் வரைக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஹார்ட் ஆகாது, இறுகி போகிற மாதிரி ஆகாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு என்னென்ன அளவுகளை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவில் இப்போ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேசரி பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை வறுத்ததும் நம்ம எடுத்துக்கலாம், வறுக்காததும் எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுக்க தான் போகிறோம். ஸோ வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அதே அளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் ரவைக்கு 100 கிராம் சர்க்கரை. இதில் அதே அளவு, அதாவது 1 கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப்பிலிருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது 100 கிராம் இருக்குது இல்லைங்களா? ஸோ டோட்டலாக நம்ம நெய் 50 கிராம் சேர்த்தணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு நெய்யும் 25 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை, கூடவே ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ப்ளைனாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி நமக்கு தேவை. செய்கிறப்ப தண்ணி எந்த அளவு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நெய், அதிலிருந்தே கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் முதல்ல முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி போட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முந்திரி லைட்டாக வறுபட்டுருச்சு. தீயை கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி கசந்துருச்சு, அதாவது கருகி போயிடுச்சு அப்படின்னா கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சையை சேர்த்து இப்போ 2 வறுபடுற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதவே திராட்சையை போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும் அது வறுபடுறதுக்குள்ளே. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக கரெக்டாக வறுபட்டு நல்ல வாசனையாக வருது. இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரவை கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கூட கேசரி கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப விரைச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேண்டாம். ஸோ நம்ம அளவாக பார்த்து வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. லைட்டாக அதிலேருந்து இந்த பச்சை மணம் போய் ஃப்ளேவர் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஸோ இப்போ பாருங்கள், வறுபட்டுருச்சு. பட் ஆனால் நம்ம கலர் மாறவே இல்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ ரவை சூடாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி அளவு ரொம்பவே சரியாக இருக்கும். 3லேருந்து 3.5 கப் நம்ம சேர்த்தலாம். உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 கப் சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு கழிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா 3.5 கப் சரியாக இருக்கும். ஸோ இப்போ 3.5 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 100 கிராம் நம்ம ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 350 மில்லி அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆயில், அதிலேருந்து கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யிலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூடவே ஃபுட் கலர் நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துறேன்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே வறுத்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ரவை வந்து நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தலாம். சர்க்கரை சேர்த்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இலக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்துட்டேன். இதில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 கிராம் சர்க்கரை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 4 ஏலக்காவை உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதவே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை வந்து சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போல் நெய் மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அதை வச்சிட்றேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி நல்லா கதன்னு அப்படியே அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு உள்ளே சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நைஸாக பொடியாகும். அதனால தான் நம்ம எடுத்து அந்த 100 கிராம் சர்க்கரையிலேயே தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கீங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இது வந்து சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணுவாங்க, ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி பிடிச்சுன்னா ரோஸ் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தொட்டு பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. ரொம்பவுமே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக ரெடி. இப்போ கொஞ்சமாக நம்ம அந்த கடைசியாக மிச்சம் வச்சுருக்கிற நெய்யும் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெய் மிதக்க நம்மளோட டேஸ்டியான கேசரி ரெடி. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி ஒரு டைமு ஒரு 100 கிராம் போட்டு இந்த கேசரியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு காலையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மதியம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்களேன் கேசரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் உடனே இதை போய் சாப்பிட்டு காலி பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.